பிராங்க்லின் எழுந்துடா பிராங்க்லின், என்னை ஏச்சு கூட்டு போடா. ஸ்கூல் வேற ஓபன் பண்ண போறாங்க, சம்மர் வேற முடிய போகுது. டேய் சின்சானு, கொஞ்ச நேரமாச்சும் தூங்க விட்றியாடா மனுஷனை, தலை வலிக்குதுடா. இன்னைக்கு எங்கேயாச்சும் போய் ஆகணுமே, போயிட்டு சித்தப்பிட்ட போய் ஐடியா கேட்போம். ஏன்டா சின்சானு, வெயில் வேற இப்படி மண்டையை பொழக்குதுடா. இந்த மாதிரி நேரத்துல கூலிங்கான பிளேஸுக்கு போனா எப்படி இருக்கும்? அட சித்தப்பு, நானும் அதான் சொல்ல வந்தேன் சித்தப்பு. போட பிராங்க்லின் கிட்ட ஒரு பிட்ட போடு. இவன் இப்படி பேச மாட்டானே, யாரோ பின்னால இருந்து ஏத்தி விட்டுருக்காங்க. இதா வரேன், இந்த சித்தப்பு பண்ண வேலையாதான் இருக்கும். போயிட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையா பாரா சின்சானு. சில மணி நேரம் கழிச்சு. சரி அழுவாதரா சின்சானு, அதுக்கேத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணணும்ல, கூட்டு போறேன். நீ வண்டி எடு சித்தப்பு, நம்ம போவோம். அட பாவீங்களா, திருட்டு கொட்டாங்களா? அப்ப நீங்க 2 பேரும் போட்ட பிளான் தானாடா இது? அதெல்லாம் கம்பெனி சீக்கிரட். சரிடா பிராங்க்லின், நம்ம மோட்டோ பத்துலு அப்புறம் அந்த டோரிமானு நோபிட்டா இவங்க எல்லாம் கண்டிப்பா கூட்டு போகணும்டா. சரிடா, நீ எதுக்கு அவங்கள கூட்டு போகணும்னு சொல்ற, எனக்கு தெரியாமையா இருக்கு. அது உண்மைடா பிராங்க்லின், போனோம் தண்ணிக்குள்ள வச்சு ஒரே அமுக்கி விட்டாங்கடா. பிராங்க்லின் ஒரு டீயை குடிச்சு போட்டு போவோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஒரு வேன் மாதிரி ஏதாச்சும் ஒன்னு ஏற்பாடு பண்ணுமே. பிராங்க்லின், பெசாட்டுக்கு பென்சு கார் வாங்கிடுவோமாடா. இவன் வேற பெசாட்டுக்கு வாய்க்கு கொஞ்சம் அடிச்சு விடாதரா சின்சானு. அப்போ ஒரு பஸ்ஸை பிடிச்சு போயிருவோம். சிறப்பு, அதுக்கு அரிசி மூட்டை குடோன்ல இருக்கலாம். நண்பர்களே, நாங்க பஸ் வாங்க போறோம். அப்புறம் நீங்க எந்த ஊருக்குலாம் ட்ரிப் போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. சித்தப்பு இங்கதான் என் ஃப்ரெண்டு கடை, அப்படியே ஓரமா நிப்பாட்டி விடு, விலையை என்னன்னு விசாரிச்சு விட்டுருவான். சரி வாங்க சார், போயிட்டு பேனெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. அந்த ஆளு சொன்ன அளவுக்கு அப்படியெல்லாம் உனக்கு கலெக்ஷன்லாம் இல்லையடா பிராங்க்லின். அடே பிராங்க்லின், நான் ஒரு காரை பார்த்துட்டேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா சின்சானு, இந்த மெக்கானிக்கல் வேலையை பத்தி சித்தப்புக்கு தான் தெரியும். அத்தாடியோய் பாரு, இந்த கார் அப்பாரா பிராங்க்லின், எப்படி ரூஃப் டாப்பே எதுவுமே இல்லாம ஓப்பனா இருக்கு. நல்லா காத்து வாங்கினே போலாம்டா பிராங்க்லின், இத வாங்குடா ப்ளீஸ்டா. சித்தப்பு, எப்படியாச்சும் நீயாச்சும் சொல்லி புரிய வை சித்தப்பு. இந்த பாரா சின்சானு, நம்ம ஒன்னும் ஹார்ட் வீல்ஸ் கார் வாங்கல, நீ பாட்டுக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கிறதுக்கு. இது நம்ம சொந்தமா வாங்க போறோம்டா, அதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி, பின்னாலே வாங்க, நம்ம ஷோரூம் பின்னால ஒரு பஸ் இருக்கு, அதை காட்டுற உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அஜய் எம்மா நடி பஸ். மக்களே, இந்த பஸ்ஸை நம்ம வாங்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. இதுக்கும் பிராங்க்லின் ஏதாச்சும் விட்டு வச்சிருப்பேன். நண்பர்களே, நம்ம சின்சான் சொன்னதை கேட்டீங்களா? மறக்காம பார்த்து பண்ணி விடுங்க. பஸ் எல்லாம் நல்லாதான் இருக்கு, என்ன இவ்வளவு சீட் இருக்கு? நண்பர்களே, இந்த பஸ் இப்போதைக்கு வாங்க முடியாது, நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் இருக்கு. இந்த பஸ் நம்ம ஓட்டியை பாத்துருவோம் கையோட. எங்க பிரேக் இருக்கு, எங்க ஆக்சிலேட்டர் இருக்குன்னு தெரியலையே. இதா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்மையா இருக்குது. புது பஸ் பின்ன எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். சரியா, அப்படியே கிளப்பிடுவோம் கையோட. நாங்க சொன்னாலே வாங்க மாட்டான், கடைக்காரன் வாங்கிடுவோம். இந்த ஃபைனலா நாங்க இந்த வேனை எடுத்துக்கலாம்னு இருக்கோம். என்ன ரேட்டுன்னு சொல்லுவீங்க? சார், இந்த வண்டி ஜஸ்ட் 1 lakh தான். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். பழைய வண்டி மாதிரி இருக்கேன்னு பார்க்க வேணாம், ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்கு. என்னடா பிராங்க்லின், கடைசில இந்த தகர டப்பா ஓட்ட வண்டிக்கடா அப்படி ஒப்பாரி வச்ச. சரி, நீ சட்டுப்பட்டு டாக்குமெண்ட்டை முடிச்சு உடனே மனசு மாறும். சரி சித்தப்பு, நம்ம போற வழியில குள்ளா சொட்டர்லாம் வாங்கிட்டு போயிருவோம். நம்ம போற இடம் கொஞ்சம் குளிரா இருக்கும். டே பாத்து வாடா முன்னால, இப்ப வர பயிலுக்கு ஃபுல்லா கண்ணு தெரியாம வரானுங்க. எப்படா பிராங்க்லின், குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிதானே? சரிடா பிராங்க்லின், இந்த இருக்கு பாரு ட்ரெஸ் கடை, அப்படியே நிப்பாட்டி விடு ஓரமா. இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரியலையே. அடடா, நிறைய வெரைட்டி இருக்குதே. இதுல என்ன கலர் வாங்கலாம்? எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்குதே. ப்ளூ இருக்குதா? ப்ளூவும் இருக்குது. அட, நம்ம ப்ளூவே வாங்கிடுவோம். சித்தப்பு, கண்ணாடியில பேன் பார்த்தலாம் போகுது சித்தப்பு, சீக்கிரம் சட்டப்பட்டு வாங்கிட்டு வா. என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கிறனே தெரியலையே நமக்கு. சரி, நானும் ஒரு ரெட் எடுத்துக்கிறேன், அப்பதான் நமக்கு பொருத்தமா இருக்கும். ஆறா சித்தப்பு, உனக்கு பொண்ணா பாக்குறாங்க, மேட்சிங் இருக்க. அதை விட்டுறா. டேய் பிராங்க்லின், என்னடா குறுக்கோளியில போய்கிட்டு இருக்க? சித்தப்பு ஷார்ட் கட்டு, உனக்கு தெரியாதா? அது தெரியாமையாடா இருக்கு. நீ பாட்டுக்கு ட்ரிப்லயே போயிட்டு ஷார்ட் கட்ல போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்காதரா. அதெல்லாம் ரொம்ப மோசமான ஏரியா, ஹில்ஸ் ஏரியா வேற. சரி சித்தப்பு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வை. வீடு வந்துருச்சா? நான் அப்படியே போயிட்டே இருக்க சொல்றியாடா? ட்ரிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஓய் சாமியோய், இந்த ட்ரிப் அமர்க்கலமா போகட்டும்டா. சின்சானே, அப்படியே ஒரு மோட்டுக்கு ஒரு போனை போடு. இந்த பைபாஸ் ரீச் பண்ணதும் போன் போட சொன்னா. ஹலோ மோட்டு, கேக்குதாடா? ஓவர், நான் சின்சான் பேசுறேன். பைபாஸை நாங்க ரீச் பண்ணிட்டோம்டா. அப்படியா, நல்ல விஷயம். நாங்க மிலிட்டரி பேஸ தாண்டி ஒரு பிரிட்ஜு கீழே நிக்கிறோம். சின்சானே, போனை கொண்டா, இருக்கிற சார்ஜ் முடிச்சு விட்டுறாத. அங்க போறா பிராங்க்லின், போலீஸ் யாரோ துரத்திட்டு போறாங்கடா. ஆமாண்டா சின்சானே, அது எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்களா, படிக்காம, அதுக்குதான். சரி நிறுத்துறான் புராணத்தை. என் தளபதி விஜய் வந்துட்டாப்ல, சும்மாலாம் தூக்கி ஜெயில போட மாட்டாங்க. நண்பர்களே, நீங்க தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தளபதி விஜய்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வண்டியை நிறுத்து. இங்கதான் பண்ணிருக்காங்க. டோரிமானு நோபிட்டா, வண்டியில இருங்கடா படக்குன்னு. என்ன நோபிட்டா, கதவை அடைச்சிட்டு வர மாட்டியா? சரி உடுசு, பச்சை பள்ளியில போட்டு திட்டிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கதவை ஆட்டோமேட்டிக்கா அடைச்சிரும். ஏன்பா பிராங்க்லின், அப்ப ஆட்டோமேட்டிக் டோராப்பா? கேட்டியா சித்தப்பு? ஏன்டா இல்ல டோரிமானு, அவன் தான் உருட்ட போட்டு தெரியும், அவன் வாங்கின வண்டின்றனால நீ என்னமோ பாயாசம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவன்ட்ட. சரி சண்டை போடாங்கடா, அமைதியா இருக்கடா. இங்கதான் மோட்டோ பத்துலோன்ற லொகேஷன் காட்டுது. இங்கதான் இருக்காங்க. நிப்பாட்ரா பிராங்க்லின், இந்த 2 பேர் நிக்கிறாங்க பாரு.
பாரு மண்டப்பையில நிக்கிறாங்க இங்கதான். என்னப்பா பிராங்க்லின் இவ்வளவு நேரம் ஆகி போச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, வண்டி கோளாறு. அத நான் சொல்றேன்டா மோட்டு, அத வண்டி கோளாறுலடா, அவன் வாய் கோளாறு. சரிடா மோட்டு, நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தியாடா? தீனி கீதி ஏதாவது இருக்காடா? எடுங்கடா சாப்பிடுவோம். போடா சின்சானே, என் வயிற்றுக்கு எதுவும் பத்தாது, கலாய்க்காதடா. அது சரி மோட்டு பத்லு, எங்கிட்டு கிடந்துடா இந்த இடத்த பிடிச்சிங்க? இப்படி இடக்கு முடக்கா இருக்கு பாதையெல்லாம். ஃப்ராங்க்லின், அது வந்து எங்க அப்பத்தா இருக்காங்கல்ல, எங்க அப்பத்தாவோட வீடு வந்து இங்கிட்டு தான் இருந்துச்சு முன்னால. அது சின்ன பிள்ளையில வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை வச்சு வந்திருக்கோம். போக போக தான் எங்களுக்கே தெரியும் பாதையெல்லாம். அட என்னடா சொல்ற பத்லு? அப்ப எங்களெல்லாம் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணதான் டூர் கூட்டு வந்தீங்களாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பயப்படாதீங்க. இங்க இருந்து பக்கம் தான், கொஞ்ச தூரம் தான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. டேய் பிராங்க்லின், பாத்து எங்களை கூட்டு போய் பழத்துல இழுத்துல தள்ளி விட்டுறாரா? என்றா சின்சானே, வாய வச்சுட்டு சும்மா வரமாட்டியால? இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்க எல்லாரையும். சித்தப்பு சும்மா ஃபன் பண்ணு சித்தப்பு, இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? அடே பண்ணுதானே, எனக்கு நைட்டு பாப்படியா இங்கிட்ட ஏதாவது ஃப்ரூட்ஸ் கடை ஸ்நாக்ஸ் கடை ஏதாவது மாட்டோன்னு பாக்குறேன். அட இந்த இருக்குது. எங்களுக்கும் வாங்கி கூடுறா, ஒரே பசி எடுக்குது வயிறு. டே சின்சானு, நம்ம எப்ப வேணா வாங்கிக்கலாம். ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா வெறும் கையவா விசிட்டு போக சொல்ற, ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்டா. நண்பர்களே, அவனை யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அது அவன் மாமை வீடு. அவனை கவனிக்கலன்னா அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. சும்மா இருடா சின்சான். ஆமாண்ணே, இந்த நடுக்காட்டுக்குள்ள கடையை போட்டிருக்கேனே, வியாபாரம் ரோடு தானே. லே ஊரு விட்டு ஊரு வந்து அடிப்பற வச்சிடாதா நீ. சரிடா பிராங்க்லின், நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்படா, நான் இருப்பனா? மோட்டு பத்துல வீட்டு வேணா கடந்து வந்துட்டோமா? ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருக்கு. அட அங்க லைட் எடுது. மோட்டோ அந்த வீடு தானே? ஆமாப்பா பிராங்க்லின், அதே வீடு தான். பிராங்க்லின், உன் மாமா வீடு உனக்கே தெரியலடா? அது இல்லடா, நான் சின்ன வயசுல வந்தது. அட இங்க ஒருத்தன் பின்னால ஆர்ன் அடிச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. இருடா இறங்கிக்கிறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு வழியா நம்ம சோப்பு டப்பாவை நிப்பாட்டியாச்சு. வர வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுடா சின்சானு. என்ன நம்ம மாம்சு தான் அங்க நிக்கிறது? வர வர மாமா அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டு போயிட்டு இருக்காப்ல. வாங்கோ 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 வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உள்ள போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வாங்க. நீங்க இதை முன்னாலே சொல்லிக்கலாம், வயிறு வேற பசி எடுக்குது. யாருப்பா அந்த பையன்? அது வந்து நம்ம சின்சான் தான் மாம்சு, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால என்ன தமாசா பேசுறாப்டியே? இப்படி நல்ல தமாசா பேசுற பையன்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பிராங்க்லின், மண்டையில படுறா முட்டை பல்பே, வலிய விட்றா. டேய் மண்டப்பையிலே, நான் தான் முதலா வீட்டுக்குள்ள போயிட்டு பாப்பேன் என்னென்ன இருக்குன்னு. அடா பாவீங்களா, டேய் பயங்கரமா இருக்குதுங்க வீடு. இந்த வீட்டுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. சோ நீங்க இப்படி எந்த மாதிரி ட்ரிப்புக்கு எல்லாம் போயிருக்கீங்க, எந்த மாதிரி இடத்தெல்லாம் பாத்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. அப்புறம் இங்க இருந்து நாளைக்கு நாங்க காலையில விடிஞ்சதும் போயிட்டு ஆத்துல போய் குளிக்க போறோம். நான் இப்போ இங்க நடந்த சில சம்பவங்களையும் ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க, நான் அப்படியே வெளியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். வயிற்று வேற ரொம்ப கலக்குது. என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்சனோ தெரியல, சேரவே மாட்டேங்குது. இந்த ஊர்ல எங்கிட்ட தான் கக்கூசா கட்டி வச்சிருக்காங்களோ, அவசரத்துலயும் அவசர வேண்டி கிடக்கு. இந்தா இருக்கா? நான் வந்துட்டேன். நீ செல்லக்குட்டி, சீனம் பெரிஞ்சவரை பின்னால வச்சிருக்கியே, இந்தா வந்துட்டேன். அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள தனியா போன பையன் ஒன்னும் திரும்பவே வரல. பத்லு, நம்ம மாம்சு சொல்றதெல்லாம் உண்மையாடா? இங்க அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதா? டேய் அது ஒண்ணும் இல்லடா சின்சானே, இப்படித்தானே எங்க அப்பச்சியும் சொல்லுவாரு. என்னடா நோபிட்டா பயந்துட்டு போய் படுத்து கிடக்காங்க. இங்க வாடா, நீங்க கதை கேப்ப. நானா வரலடோ, உங்க கதையை நீங்களே கேளுங்க. எனக்கு தூக்கமா வருது. கொள்ளைக்கு போறப்ப விடிய காத்தால வேட்டைக்கு போறப்பையும் சில விஷயங்கள் எல்லாம் பாத்துருக்காரு அவரும். காத்து வாங்க போனேன், இல்ல காத்து வாங்கி வந்தேன். ஆமா, நம்ம சித்தப்பு வீட்டுக்குள்ள வந்த உடனே பாத்ரூம் தேடி ஓடனாப்ல, ஒன்னும் ஆளக்கானா. ஒரே நாத்தமா அடிக்குது. தண்ணி ஊத்தி கூட கழுவாயெல்லாம் தெரியல. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்குப்பா. டோரிமான், அதுக்கு நீ இந்த அட்டவணத்துல எங்கடா போ சொல்ற? டே பேச்ச குறைச்சிட்டு வந்து படுங்கடா, காலையில ஆத்துக்கு போயிட்டு குளியல போடணும். ஆமாண்டா பிராங்க்லின், இந்த மோட்டு பையன் வேற இருந்தானே, எங்கடா ஆளைய காணோம்? அவன் வெளியே பால்கனியில் தானே நின்றுருக்கான். நீ வேற. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. பிராங்க்லின், சின்சான், என் உடன்பெற சகோதரா பத்லு, நண்பா, நீ என்னை விட்டுப்பட்டு போயிட்டியா? காப்பாத்து. பத்லு, சித்தப்பு என்ன விடிஞ்சுமே இன்னும் மோட்டோவை காணா. நம்ம சின்சானையும் காணாங்க. நம்ம டோரிமானு, நோபிட்டா இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. மோட்டோ எங்க போயிருக்கானே ஒன்னும் தெரியலடா. நம்ம சிங்கம் சாருமே எந்திரிச்சிட்டாரு. சிங்கம் சார், நீங்க பாத்தீங்களா? எனக்குமே இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ஒரே குழப்பமா தான் இருக்கு. கடைசியா அவனோட சிக்னல் பாத்தீங்கன்னா இங்கதான் லாஸ்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச மோட்டோ இந்த இடத்துல தான் மிஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மவுண்டனுக்கு மேலதான் வந்து சிக்னல் காட்டுது. போய் பார்க்கலாம், இந்த மவுண்டனுக்கு அந்த பக்கத்து இருக்கானா மேல இருக்கானான்னு தெரியல. மோட்டோ, என்னை விட்டு எங்கடா போன? எங்கிட்டா போய் தொலைஞ்ச? திரும்ப வந்து இருடா, உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். சரி பத்லு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா உன் நண்பன் திரும்ப கிடைச்சிருவான். எனக்குன்னு இருக்குது அந்த ஒரு நண்பன் தான். அவனை விட்டா எனக்கு யாரு இருக்கா? நான் சின்சான், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பத்லு. நீ ஒன்னும் கவலைப்படாத, காப்பாத்திடலாம் மோட்டு.
நண்பர்களே மோட்டோ ஃபைனலா ரீச் பண்ணியாச்சு. டே மோட்டோ, உன்னை யாரா இங்க கடத்திட்டு வந்தது? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல பிராங்க்லின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி விட்றா, நாங்க தான் வந்துட்டோம்ல, பாத்துக்கலாம் எல்லாத்தையும். இங்க இருந்து இவனை கூட்டிட்டு போனோம். ரொம்ப பயந்து இருக்கிறான் நம்ம மோட்டோ. நாங்க எல்லாரும் மோட்டோவை கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க டோரிமானும் சின்சானும் குதிகலம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பத்துலோ இன்னொரு நாள் தங்கலான்னு சொல்றாரு மாம்சு. என்ன இருப்போமா என்ன? என்ன சின்சானு இருந்துருவோமா இன்னைக்கும்? இன்னைக்கு நைட் இருந்துடலாமா சித்தப்பு? நீங்க சொல்லுங்க. அது என்னப்பா, இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். அது பேயா ஜந்துவா, வா பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். அப்புறம் சின்சானு மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிரு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.